அன்பினர்களே, அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை சூடு பிடித்திருக்கு சொல்லலாம். சூடு பிடித்த என்று சொன்னால் ஏற்கனவே நாம் செய்தி தந்திருக்கின்றோம். ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவினர் சுவிட்சர்லாந்தை வந்தடைந்து விட்டார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க குழுவினர், பாகிஸ்தான் குழுவினர், கட்டார் குழுவினர் ஆகியோர்கள் லேண்ட் ஆகிவிட்டார்கள். இன்று கூட அது ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட இப்பொழுது சுவிட்சர்லாந்தில் நேரம் நாம் சொல்லுகின்றது என்றால் 5 கிட்டத்தட்ட பகல்தான், மத்தியானம் 1 மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு லேண்ட் ஆகிவிட்டார்கள். அது எல்லாத்தையும் விட சர்வதேச அணுசக்தி நிலையத்தின் தலைவரும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்கின்றார். யாரு? ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ரபேல் கிராசி அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறுகின்றார் என்பதும் மிகப்பெரிய விடயம். கட்டார் பிரதமர் மற்றும் பொருள் மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோரும் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு மத்தியஸ்தம் மூலமாக இந்த பேச்சுவார்த்தையை, அமைதியை நிரந்தரமாக கொண்டு வருவதற்காக மும்முரமாக ஈடுபடுகின்றார்கள். வாழ்த்துக்கள் கொடுக்கலாம். ஈரான் பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க துணை அதிபர் பேர்ன்ஸ் அவர்கள் சுவிட்சர்லாந்து வந்தடைந்திருக்கின்றார். ஈரான் அணுசக்தி திட்டம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இன்று 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தின் பெர்ன்ஸ்டாக் ரிசார்ட்டை வந்தடைந்தார். அது ஹோட்டல் ரிசார்ட். இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மற்றும் முக்கிய நபர்களாக, முக்கிய குழுக்களாக ஜேடி வான்ஸ் அவர்கள், அமெரிக்க துணை ஜனாதிபதி ஸ்டீவ் விட்காப், ஏற்கனவே வந்தவங்க தானே, வெள்ளை மாளிகை சிறப்பு தூதர் ஜெரார்ட் குஷ்னர், யாரு? அதிபர் ரொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அன்பு மகளின் கணவர் மற்றும் ஆலோசகர், இவர்கள் இருவரும் பேர்ன்ஸுக்கு முன்னதாகவே சுவிட்சர்லாந்து சென்று விட்டார்களான அதற்கான ஆயத்தமான பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுதுதான் இந்த செய்தி நாம் கொடுக்கின்ற போது ஜேடி வான்ஸ் அவர்கள் லேண்ட் ஆகியிருக்கின்றார். ஈரான் தூதுக்குழு நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம். ஈரானின் தூதுக்குழுவிற்கு ஈரானிய மஜ்லிஸ் நாடாளுமன்ற சபாநாயகர் தலைமையை தாங்குகிறார். அதில் இடம்பெற்றவர்கள் முகமது பாகர் கலிபா, ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் அப்பாஸ் அரக்சி அவர்கள், டாக்டர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர், அலி பாக்கரி கானி உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் துணை செயலாளர், அப்துல் நாசர் ஹெமாதி ஈரான் மத்திய வங்கியின் ஆளுநர், மேலும் எண்ணெய் துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய வங்கி பிரதிநிதி குழு என்றும் சொல்லப்படுகின்றது. மத்தியஸ்தர்கள் குழு என்று இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் மற்றும் கட்டார் நாடுகள் முன்னின்று நடத்தி வருகின்றன. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் சுவிட்சர்லாந்து வந்தடைந்தார். அவருடன் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பீட் மார்ஷல் அசீம் முனீர் அவர்களும் உடன் சென்றிருக்கின்றார். சர்வதேச பிரமுகர்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ரபேல் கிராசி அவர்களும் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்தில் நேரில் உள்ளார். பேச்சுவார்த்தையை கவனிக்கின்றார். இதேவேளை கத்தார் நாட்டின் தூதுக்குழுவினர் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக பங்கேற்றுள்ள கத்தார் நாட்டின் சார்பில் கத்தார் பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் காசிம் அல் தானி ஆகியோர்கள் பங்கேற்கின்றார்கள். இவர்கள் இருவரும் சுவிட்சர்லாந்தின் பெர்கன்ஸ்டாக் பகுதியில் அமெரிக்க மற்றும் ஈரானிய தூதுக்குழுவினருடன் பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைக்கும் முக்கிய பொறுப்பை வகிக்கின்றார்கள். இந்த தூதுக்குழுவினர் லெபனான் போர் நிறுத்தம், ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஹாமஸ் ஜலசந்தி விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். ஈரானிய அதிகாரிகளுடன் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் இன்றே களமிறங்கி இருக்கின்றார். சுவிட்சர்லாந்தை வந்தடைந்திருக்கின்றார். புதிதாக உருவாகி வரும் இஸ்லாமாபாத் ஒப்பந்தத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்த பிரதிநிதிகள் குழுக்கள் விவாதிக்க தயாராகி வரும் நிலையில் வாஷிங்டனுடன் தெஹ்ரானும் தங்களது போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்த முடியும் என்பது தாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதற்காக முந்தைய நாள் வாஷிங்டனிலிருந்து புறப்பட்ட அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் இன்று உள்ளூர் நேரப்படி காலை 5:56 மணிக்கு லுசருக்கு வடக்கே உள்ள எம்என் ராணுவ விமான தளத்தில் தரையிறங்கினார். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரால் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்ட ஜூன் 18 அன்று நடைமுறைக்கு வந்த இஸ்லாமாபாத் ஒப்பந்தத்தின் கட்டமைப்பின் கீழ் லுசன் ஏரியின் மறுகரையில் உள்ள பர்ன்ஸ்டாக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. பேச்சுவார்த்தைகளின் தொழில்நுட்ப அம்சங்கள் என்று அவர் விவரித்தவற்றை கையாளுவதற்காக அமெரிக்க தூதர்களான ஜெரார்ட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் ஏற்கனவே அந்த இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்ததாக பெர்ன்ஸ் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட 4 மாத கால ஆயுத மோதலையும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியின் மூடலையும் முடிவுக்கு கொண்டு வந்த தற்போதைய போர் நிறுத்தத்தை வாஷிங்டனும் தெஹ்ரானும் நிலைநிறுத்த முடியும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய பெர்ன்ஸ், ஈரானிய தூதுக்குழு சமீபத்தில் சுவிட்சர்லாந்துக்கு வந்தடைந்ததாகவும் 2 நாட்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். அணுசக்தி விவகாரத்திலும் லெபனான் போர் நிறுத்த விவகாரத்திலும் நாம் முன்னேற்றம் காண்போம் என நம்புகிறேன் என்றும் பெர்ன்ஸ் அவர்கள் இந்த 2 அம்சங்களையும் அமெரிக்க குழுவின் 2 முதன்மை கவன பகுதிகளாக அடையாளம் காட்டியிருக்கின்றார். ஈரானிய பிரதிநிதிகள் விவாதங்களுக்கான தங்களின் சொந்த நிகழ்ச்சி நிரலை முன்வைக்க கூடும் என்பதை பெர்ன்ஸ் ஒப்புக்கொண்டார். லெபனானில் தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் ராஜதந்திர செயல்முறையை சீர்குலைக்கக்கூடும் என்ற கவலைகளுக்கு பதிலளித்த அவர், அங்கு நிலைமை உண்மையில் மேம்பட்டு வருகிறது என்றும் மேலும் விடயங்கள் சற்று மெதுவாக வருகின்றன என்றும் குறிப்பிட்டார். ஒரு வெற்றிகரமான பயணம் என்பது எதை குறிக்கும் என்று கேட்பதற்கு விஷயங்களை சரியான முறையில் அமைப்பதும் உண்மையான கட்டமைப்பையும் பேச்சுவார்த்தைகளையும் ஏற்படுத்துவதும் தனது உடனடி நோக்கமாக இருப்பதாகவும் ஜேடி வான்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீபா அவர்கள் மற்றும் ஈரானிய தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கியிருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் சூரிச்சுக்கு வந்தடைந்ததாக அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானிய மத்தியஸ்த குழுவின் சார்பில் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் மற்றும் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சையத் ஷாசிம் முனீர் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் இவர்கள் முந்தைய இரவு ஒரு உயர்மட்ட தூதுக்குழுவுடன் இஸ்லாமாபாத்திலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட்டனர். ஹார்முஸ் ஜலசந்தியை முடுக்க இருந்த கிட்டத்தட்ட 4 மாத கால பகைமைகளுக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைத்த ஜூன் 18 அன்று இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்ட பிறகு வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே நடைபெறும் முதல் உயர் மட்ட பேச்சுவார்த்தையாக பர்ன்ஸ்டாக்கில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைகின்றன. அமலாக்க நெறிமுறைகள் குறித்து விவாதிப்பதற்காக தூதுக்குழுக்கள் இன்னும் சில நாட்கள் சுவிட்சர்லாந்தில் தங்கியிருப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜேடி வான்ஸ் ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்து இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் முகமது அலி கலிபா ஆகிய செய்திகள் தான் இன்றைய முக்கிய செய்திகளாக உலக பரப்பில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் சுவிட்சர்லாந்தில் தான் ஒட்டுமொத்தமாக குவிந்திருக்கின்றது. நாளை காலை இந்த நிலைமைகளின் ஒட்டுமொத்த அவதானிப்புகளை நாம் உங்களுக்கு வழங்கலாம் என்றும் சொல்கின்றோம். ஆக ஈரான் தூதுக்குழு மாத்திரமல்ல, தூதுக்குழுவில் சம்பந்தப்பட்ட அமெரிக்கா, பாகிஸ்தான் மற்றும் கட்டார் ஆகிய 4 தூதுக்குழுவும் லேண்ட் ஆகிவிட்டார்கள். இலங்கை நேரப்படி இன்றிரவு பேச்சுவார்த்தைகள் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் காட்டு தர்பாரை நிறுத்த அது ஈரான் ஒரு கோரிக்கை விடுக்க போகின்றது. அது உடனடியாக அமெரிக்க அதிபரின் மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் ஊடாக உடனடியாக தகவல்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பரிமாறப் போவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மீண்டும் நாம் நாளை காலையும் இந்த செய்தியின் ஊடாக சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.